ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பில்லேஜ் ரைடு முடிச்சுட்டு அப்படியே என்ன ஃபைட்டையும் முடிச்சுட்டு போயிட்டு எலைட்ரா எடுத்துகிட்டு ஒரு 3 ஃபார்ம் தான் கட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆக்ஷன் யோட்டோ 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லேஜ் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதோட கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு கிடச்ச அந்த ரைடில் கிடச்ச எல்லா லூட்ஸையும் தனியாக பிரிச்சுட்டு நாங்கள் எல்லாம் பேஸுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பேஸுக்கு போயிட்டு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ஆர்மர்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக எண்டு பெட்டலுக்கு போயிட்டேன். ஏன்னா எண்டு ஃபைட் பண்ணேன். ஸோ நான் பேஸுக்கு போன கிளிப்ஸ்லாம் இல்லை. ஸோ நீங்கள் போய்ட்டு எண்டு ஃபைட்டை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எண்டு போட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க நம்ம எண்டு போட்டலில் போயிட்டு எண்டு போய் அடிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு மாண்டேஜாக போடலான் இருக்கேன். ஸோ மாண்டேஜே பாருங்கள், எனக்கு ஃபுல்லாக காமிச்சா போர் அடிச்சிடும். ஸோ ஓகே, நீங்கள் போய்ட்டு மாண்டேஜை பார்த்துட்டாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதில் வெயிட் பண்ணிட்டோம். எண்ட் ஃபைட்டுக்கு வர முடியாதவங்களுக்கும் எலக்ட்ரா எடுத்துட்டு கடைசியாக நாங்களும் எலக்ட்ரா எடுத்துட்டோம் லாஸ்ட்டாக. ஸோ ஓவராலுக்கு வந்தோடனே எலக்ட்ராக் ஊற்றினே வெண்டிங் அண்ட் ட்ரெக்கிங்லாம் போட்டாச்சு. ஸோ அப்புறமா மாஸ் பாக்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வில்லேஜரை பற்றினா வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணி கொஞ்சம் புக்ஸ்லாம் வாங்கி ஆர்மர் மேக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நான் ஒரு வில்லேஜ் ஒன்று வில்லேஜரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இங்கே. ஸோ அதனால் நெதர் போர்ட்டல் வழியாக போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த வில்லேஜுக்கு ஒன்றுக்கும் ஒரு 1000 blocks இருக்கும். ஸோ ஓகே, நான் அந்த வில்லேஜரு அந்த வில்லேஜ் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வில்லேஜர், செகண்ட் வில்லேஜர், இவங்க 2 பேரும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தனை பிடிச்சி ஓவராலில் தானே போட்டில் உட்காரச்சாச்சு. ஸோ அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழி ஒன்று இருக்குது. இதில் அடிக்கடி விழுந்துடுறேன் நான். அதனால் அதை அடைச்சிட்டு வில்லேஜர் பீட்டர் கட்டவும் ஆரம்பித்தாச்சு. ஸோ இதுதான் அந்த வில்லேஜர் பீட்டர். ஸோ இது கூட சரியாக வேலை செய்யலை. அந்த வில்லேஜர் எடுக்க உள்ளேருந்து அதனால் உடச்சி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஓகே, இந்த 2 வில்லேஜரும் தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஸோ இப்போ மூடி விட்டு வேலை செய்தாகும். ஸோ ஓகே, ஸோ இது ஏஎஃப்கே வர கேப்பில் நம்ம போய்ட்டு கொஞ்சம் உட்டை கேதர் பண்ணிட்டு இந்த வில்லேஜை ட்ரேடிங் கால் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உட்டு கேதர் பண்ணுவோம். ஸோ அப்படியே இந்த இடத்தையும் அப்படியே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே தான் வரப்போகுது வில்லேஜர் ட்ரேடிங் கால். ஸோ இதையும் கிளியர் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ நம்ம பிகாக்ஸ் மென்ஷன் விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி மெண்டிங் வில்லேஜரும் கிடச்சிட்டான். ஸோ ஆக்ஷன் பெஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. எண்டு ரைடே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம 5 பேர் போயிருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம கலெக்ட் பண்ண லூட்டெல்லாம் ஒன்றா வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் பிரித்து உங்களோட பங்கை இந்த ஷல்கர் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் எடுத்துக்கோங்க. ஷல்கர் பாக்ஸும் உங்களுக்கு தான். ஸோ எனக்கு சேர வேண்டிய என்ட்ரைட்லேருந்து எங்களுக்கு கிடச்ச லூட்டெல்லாம் எனக்கு வந்து கொடுத்துட்டாரு என் ஷேரை. ஸோ அவருக்காக நான் வந்து ஒரு 5 டைமண்ட் கிஃப்டாக கொடுத்தேன் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வில்லேஜர்ஸ் எல்லாம் பிடிச்சி போட்டாச்சு. ஆனால் இந்த இதை கட்டின கிளிப் எங்கன்னு கேட்டிங்கன்னா, இது கிளியர் பண்ணி இது கட்டின கிளிப் எங்கன்னு கேட்டிங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீப்பர் ஃபார்முக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் கேதர் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணணும். நிறைய ரிசோர்ஸ் இருக்குது இன்னும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வீடியோ காமிச்சா ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ அதனால் ரிசோர்ஸ் கேதர் பண்ணிட்டு உங்க வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீப்பர் ஃபார்ம் மட்டும் தான் கட்ட போகிறோம். ராக்கெட் பேப்பர் ஃபார்ம் வந்து கேமர் கட்ட போகிறாரு. ஸோ
பார்ட்னர்ஷிப் தான். என்ன கடைக்கு நம்ம ராக்கெட் ஷாப்புக்கு எந்த பேர் வைக்கலாம்னு யோசிச்சு சொல்லுங்கள். அதுக்குள்ளேயும் நான் போய்ட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ சேட்லி க்ரீப்பர் ஃபார்ம் ரிசோர்ஸ் கேர் பண்ணிட்டு நான் காமிச்ச கிளிப்பு அப்புறமா ஒரு கில்லிங் சேம்பர் கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-7 லேயர் கிட்ட கட்டினேன். அந்த எல்லா கிளிப்ஸும் டெலீட் ஆயிடுச்சு நான் தனித்தனி ரெக்கார்ட் பண்ணதுனால. ஸோ இதுக்கப்புறம் நான் க்ரீப்பர் ஃபார்ம் முக்கால்வாசி கட்டி முடிச்சிட்டோன்னே வரது தான் இப்போ அடுத்து வரப்போகுது. ஸோ சங்கட்டம், சாரி, அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே கண்டினியூஷன். ஸோ ஓகே, லேயர்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இதில் மேலே போயிட்டு கொஞ்சம் ரெட் ஸ்டோன் ஒர்க் பண்ணோம். அதில் வாட்டர் ஊற்றலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா லேயருக்கும் ட்ராப்லர் போட்டு வச்சு இப்போ மேலே போயிட்டு ரூஃப் போட்டு கொஞ்சம் ரெட் ஸ்டோன் ஒர்க் போட்டு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் நான் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீட் கொடுத்தேன். ஸோ ஃபைனலி இந்த ஃபார்ம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கட்டும் போது வேலை செஞ்சுருக்கு போல். அப்போ நான் ஏஃப்கே பண்ணி நின்று பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா தான் கவுண்ட் போட்டு கிடைக்குது. கொஞ்சம் இதுதான் கிடைக்குது. ஸோ ஃபார்மை கட்டின கையோட என்னாச்சு, ராக்கெட்ஸை செஞ்சு வச்சிட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்கன்ட்டு. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஐட்டம் வந்து எனக்கு ப்ரோ அது மாதிரி 2 ஸ்டாக் ராக்கெட் வேணும், அப்புறமா ஒரு சல்கர் ஃபுல்லாக ராக்கெட்ஸு, அப்புறமா ஒரு சல்கர் ஃபுல்லாக கன் பவுட்ரு அதுன்னு ஆர்டர் சொல்லிகிட்டே இருந்தார். நானும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு டெம்பரரியாக 2 ஸ்டாக் கொடுங்க, நான் வந்து சல்கர் ஒரு சல்கர் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். சல்கர் பாக்ஸை கொடுத்துட்டு ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஏஎஃப்கே பண்ணி இந்த கன் பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஓகே, இதெல்லாத்தையும் நான் ராக்கெட்டாக மேக் பண்ணி அவருடைய ஒரு சல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக ராக்கெட்ஸ் அந்த ஆர்டரை முடிக்க போகிறேன். ஸோ வாங்க அதையும் முடிச்சிடுவோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷல்கரு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரே கொஞ்சம் பேப்பர் கொடுத்தாரு ஸ்கொயர் கேனு, அதை வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதை போய்ட்டு இப்போ அவர் வந்தார்னா அதை கொடுத்துட வேண்டியது தான். ஸோ கைஸ், ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்கே இருக்கார்ல கைஸ், ஈவில் கார்டு என்கே, அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டாக் கன் போட்டுறோன்னு கேட்டார். ஸோ நம்மகிட்ட 2 ஸ்டாக் ஃபஸ்ட் டைம் கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரீன்னு சொன்னதுனால 4 ஸ்டாக் வாங்கிக்கிறேன்ட்டார், எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாக்கு. ஸோ அதுக்கு வந்து 4 டைமண்டு, 1 ஸ்டாக் கன் பவுடர், 1 டைமண்ட், ஒன்லி ஃபார் TNT பர்பஸ்ன்னு சொல்லி தான் எடுத்தேன். ஓகே, அவர் இப்போ பேமெண்ட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ பேமெண்ட் பண்ணோடனே நம்ம 4 ஸ்டாக்கு 6 ஸ்டாக் கன் பவுடரையும் அவர் கொடுத்தாச்சு கைஸ். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சது 4 டைமண்டு. அப்படியே முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா பேஸுக்கு போனால் மிஸ்டேக் ஆகி வந்து இது எனக்கு ராக்கெட் ஷோன்னு கேட்டார். அவர்கிட்ட 7 டைமண்ட் தான் இருக்குது, மிச்சம் 6 டைமண்டை நான் மைண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னார். சரி ஓகே நாங்கள் ப்ரோ அப்படின்ட்டு நானும் கொடுத்துட்டேன். மிச்சம் 6 டைமண்ட் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வாங்கிடலாம். ஸ்கின்னு தரமாக இருக்கே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ் டவுனில் இருக்க எல்லா மெம்பர்ஸுடைய சேனல் லிங்க்குமே இருக்குது. அவங்க சேனலுக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் தமிழ் டவுன் ஒரு சேனல் இருக்குது, அதுக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே டிஸ்கார்டெலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் டவுன் டிஸ்கார்ட் லிங்க்கும் தரேன், அப்புறமா என்னுடைய டிஸ்கார்ட் லிங்க்கும் தரேன், என்னுடைய டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கும் 2த்துலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பை.